ஏன் மருமகனே மருமகனே எங்க வீட்டு மருமகனே. ஐயோ என் மவளுக்கு எம்புட்டு அழகான மாப்பிள்ள. என் மவன் நல்லா கொடுத்து வச்சவன், நல்லா காமெடி பண்றாளே. ஏக்கா ரேடியோ கட்டி பாட்டெல்லாம் போடுறது இல்லையா, வாயிலே பாடிட்டு கிடக்கீங்க. நம்மளுக்கு அம்புட்டு வசதி இருந்தா ஏங்க வாயில பாட்டு பாட போறேன். ஒரு ரேடியோ செட்டை கட்டி கொட்டு மேளத்தோட மாப்பிள்ளை வர வச்சிருக்க மாட்டேனா? காசு பணம்லாம் என்னைக்கு வேணா சம்பாதிச்சுக்கலாங்க, உங்களை மாதிரி நல்ல மனுஷங்க சம்பாதிக்க முடியுமாங்க? உங்க வீட்டுல நாங்க பொண்ணு எடுக்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோங்க. ஆமாடி வனசா, நானே சொல்லணும்னு நினைச்சேன்டி. கடைசியில இருக்க தம்பி மாப்பிள்ள மாதிரி அச்சசல உரிச்சு வச்சிருக்கு. ஆமாங்க ஆண்டி, நாங்க 2 பேரும் ட்வின்ஸ். அந்த தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சாப்பா? இல்லைங்க ஆண்டி, எனக்கு தான் ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆக போகுது. என்ன ஆண்டி ஈண்டின்ட்டு வாய் நிறைய அத்தைன்னு கூப்பிடுங்க மருமகனே. சரிங்க அத்தை, கொஞ்சம் வளவளன்னு பேசாம உள்ள கூட்டிட்டு போறீங்களா ஆராத்தி எடுத்துட்டு? டேய், கூட்டிட்டு போவாங்கல்ல, உனக்கு என்ன அப்படி அவசரம்? சம்மந்தி விடுங்க, மாப்பிள்ளைக்கு பொண்ணை பார்க்க ஆசையா இருக்காதா? அச்சச்சோ அத்தை, அப்படியெல்லாம் இல்ல. காலையில இருந்து வெயிலே நின்றுட்டு இருக்கோமா, அதான் சொன்னேன். எப்படா வீட்டுக்குள்ள போய் உட்காருவோன்னு இருக்கு. சரி சரி, எல்லாரும் வலது கால எடுத்து வச்சு உள்ள வாங்க. அடியே வனசா, இந்த சரோசாவை பொண்ணு பார்க்க சொன்னா இது சரியான பழைய வீடு மாதிரி இருக்கு. நல்ல வசதியான வீடா பார்க்க சொன்னா இப்படி பார்த்து வச்சிருக்கா. அக்கா நீ வந்தோடனே ஆரம்பிச்சிட்டியாக்கா? பொண்ணு பார்க்க வந்து இல்ல பொண்ணு வீட்டுல தங்க போறியா? ஏக்கா இப்படி பேசிட்டு கிடக்க? அதெல்லாம் சரோஜா நம்மளுக்கு நல்லதுதான்க்கா பாப்பா. சின்ன பிள்ளைல இருந்து அந்த பிள்ளைய பார்த்துட்டு இருக்கேன். அந்த பிள்ளை எப்படி எல்லாம் சொன்னா தானே. இந்த காலத்துல எல்லாம் நல்ல பொண்ணு கிடைக்கிறதே பெருசுக்கா. என்னதான் இருந்தாலும் நம்ம ரேஞ்சுக்கு பார்க்க வேணாமாடி, இந்த சரோசா இப்படி பண்றாளே. என்னத்தா மொனன்னு பேசிட்டு இருக்கீங்க? ஏன்டி 2 வார்த்தை பேசுறது உங்களுக்குள்ளேயே பேசிக்கிறீங்களே? அது ஒண்ணும் இல்லைங்கம்மா, எங்க அக்கா என்னடா இன்னும் பொண்ணை காணோமேன்னு கேக்குறாங்க, வேற ஒண்ணும் இல்ல. அப்படியா? இந்த வந்துருவா கிளம்பிட்டு இருக்கா, வந்துருவா. என்ன அருண், உன் முகம் ரொம்ப செக்கச்செவன் செவந்து இருக்கே, பொண்ணை பாக்குற வெக்கமா? டேய் வாய மூடுடா, எனக்கே படபடன்னு வருது. இதுல இவன் வேற. வாங்க வாங்க, என் மவ இப்ப வந்துருவா. பொறுமையா வரட்டும். இவன் தான் பொண்ணோட அப்பா, என் மையன். அப்படியா? நம்ம சம்மந்தியா? என்ன இதுல எது நீ மாப்பிள்ள? ஆடி நெட்டவள்ளி, உனக்குமா கண்ணு தெரியல? நல்லா சுடிதார் போட்ட மாதிரி உட்காந்துருக்காருல, அவர் தான் நம்ம மாப்பிள்ள. ஐயோ, இந்த ஆத்தா கிழவி அசிங்கப்படுத்தி விட்டுருச்சே. எம்மா, என் மையன் ஒண்ணு சுடிதார் போடல, அது ஆம்பளைங்க போடுற ட்ரெஸ் தான். எம்மா நான் ஒன்னும் தப்பா ஒன்னும் சொல்லல, எனக்கு அந்த ட்ரெஸ் பேரெல்லாம் தெரியாது, அதுதான் அப்படி சொன்னேன். என் மாவ அப்படித்தான் நோடி நோடி கேள்வியாதான் கேட்பா, அவளுக்கு பதிலே சொல்ல முடியாது. கிழவி மண்டையில நங்குன்னு ஒரு கொட்டு கொட்டு வச்சிருவேன் மத்துக்க. போற வரை வாயை மூடிக்கிட்டு உட்காடுற. நல்ல சம்பந்தத்தை கெடுத்து வச்சிடாத. நீ கெடுத்து வச்சிடாதடி, நான் வாயை மூடிக்கிட்டு தான் உட்காந்துருக்கேன், பேசுறதுதான் பேசுறேன். நீ தான் தேவையில்லாத பேசிட்டு கிடக்க. என்ன இன்னுமா பொண்ணு ரெடி ஆகுறாங்க? மாப்பிள்ளைக்கு அவசரம் இல்ல, உனக்கு என்னப்பா அவசரம் தம்பி? இந்த அக்கா என்ன யார் பேசினாலும் அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அது ஒண்ணும் இல்ல தம்பி, இவளுக்கு ஃபுல் டைம் வேலையே அதே. யாராச்சும் பேசினா எனக்கு முடக்காதான் பேச தெரியும், ஒழுங்காவே பேச தெரியாது. நீங்க பாட்டுக்கு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆமா ஆமா, அவ எப்பயுமே அப்படித்தேன். அடியே சரோசா, உன் ஒத்தரோசாவை புடுங்குறனால ஏன் பாரு. நீனும் கிழவி கூட சேர்ந்து ஜால்ரா அடிச்சிட்டு இருக்கியா? அடியே நெட்டவழி, கொஞ்ச நேரம் வாயை முடிக்கிட்டு இருடி. என் மருமக அழகுக்கு மாப்பிள்ளை கம்மியான அழகாதான் இருக்காரு. ஆரம்பிச்சிட்டா ஏழரை பிடிச்ச வாய், சம்மந்தம் அமைஞ்ச மாதிரி தேம்போ. அப்ப நீங்க உங்க பொண்ணுக்கு ஏத்த மாதிரி சம்மந்தத்தை பார்க்க வேண்டியதானே? பரவாயில்ல, இருக்கட்டும், மாப்பிள்ளை நல்ல குணமா தானே இருக்காரு, நாங்க கட்டிக்கிறோம். பொண்ணு வருது. என்ன புலி வருது மாதிரி சொல்ற? டேய் பொண்ணு அழகா இருக்குல்ல. டேய் மாப்பிள்ள நான்டா. ஆத்தா, ஒரே இடத்துல நிக்காம எல்லாத்துக்கும் காப்பியை கொடு. ஃபர்ஸ்ட் மாப்பிளைக்கு காப்பியை கொடு. போய் கொடுக்கறதுலாம் அந்த காலம், எல்லாரும் வந்து எடுத்துக்கோங்க. ஏண்டி, நாங்க என்ன கோயிலுக்கு கூடு வாங்கவா வந்தோம்? ஏண்டி நெட்டவழி, சும்மா இருடி. பெரியவங்க சிறியவங்க மரியாதை இல்ல. காஃபி எடுத்துக்கோங்க. என்ன மாப்பிள்ளை, பொண்ணு பிடிச்சிருக்கா? உங்களை பார்த்தாவே தெரியுது பொண்ணு பிடிச்சிருக்குன்னு. மூஞ்சி அவ்வளோ பிரகாசமா இருக்கு. வாய் பக்கத்துல லைட்டா எச்சி வடிது, தொடச்சுக்கோங்க. தம்புக்கு பேண்ட் டவுசர் போட்ட மாதிரி இருக்கு, இதெல்லாம் நம்மளே சொல்லுது. புது மாப்பிள்ளைக்கு பப்பரே நல்ல யோகமடா, மணமகள் தான் வந்த நேரமடா. மாப்பிள்ளை கூட இருக்கவர் சூப்பரா பாடுறாரே, ஏன் மாப்பிள்ளைக்கு பாட தெரியாதா? ஏண்டி, பொண்ணை தாண்டி நாங்க பாட சொல்லி கேட்கணும், நீ எதுக்கடி மாப்பிள்ளைய பாட சொல்ற? அதெல்லாம் அந்த காலம் தா, இப்பெல்லாம் பொண்ணுக்கு டிமாண்டா இருக்கு, நாங்க தான் எல்லாம் கேட்கணும். ஆமா நெட்டவழி, நீயும் சரியாதான் சொன்னப்போ. ஊர் உலகத்துல மாப்பிள்ளைக்கு இப்ப பொண்ணே கிடைக்கிறதே கிடையாது. சரி தாண்டி, உங்களுக்கு வந்த பகுமானமா? சரி நான் பாடுறேன் கேளுங்க, எனக்கு என்ன பாடவா தெரியாது. நான் பாடினதுக்கு அப்புறம் பொண்ணும் பாடணும். சுந்தரி நீயும் சுந்தரர் நானும் சேர்ந்திருந்தா திருவோணம். ஓஹோ ஓஹோ. சுந்தரன் நீனும் சுந்தரி நானும் சேர்ந்திருந்தால் திருவோணம். ஓஹோ ஓஹோ. அடி எழவே, இங்க என்ன கூத்து நடக்குது?
அதானே சமந்தி, சின்ன பிள்ளைங்கிறது சரியா தான் போச்சு போங்க. ஏன் ஆத்தா, வயசானவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, இதுதான் இப்ப ட்ரெண்டே. அடியே நெட்டவள்ளி, நீ ஒரு பாட்டு எடுத்து விடுடி. ஏ சரோஜா, என்னையும் வா பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, என்னையே பாட சொல்ற. இருந்தாலும் ஆசையா ஒரு பாட்டு கேட்டுட்டேன், சரி பாடுறேன். கல்யாண தேதி வந்து கண்ணோடு ஒட்டிக்கிச்சு, என் நெஞ்சில் ஆனந்த கூத்தாச்சு. பாருங்கடி பொண்ண பாருங்கடி, வெக்கத்தில் அவ கண்ணோ செவந்திருச்சு. அடியே நெட்டவள்ளி, சூப்பரா பாடிட்ட போ. சரிதா, எங்களுக்கு நேரமாச்சு, போயிட்டு என்னன்னு தகவல் சொல்றோம், நாங்க வாரோம். ஆமா ஆமா, நம்ம ஊருக்கு பஸ் நேரத்துக்கு தானே இருக்கு, அதனால கிளம்பட்டும். சரி, நானும் போய் வழி அனுப்பிச்சிட்டு வரேன்.